சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்திற்கு மார்ச் மாதத்திலும் 2வது முறையாக வாரத்தின் முதலாம் நாளிலே கூடி வந்திருக்கிறதாம். உங்கள் ஒவ்வொருவரையும் சத்திய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக நாமத்தினாலே சத்திய அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்கத்தாராக சத்திய தேவனுடைய சித்தத்தின்படி சத்திய மார்க்க ஆராதனை முறைமைகளை அனுசரிக்கும்படி நாம் கூடி வந்திருக்கிறோம். தேவ ஜனங்கள் ஆராதனை முறைமைகளை அனுசரிக்கும் முன்னதாக தங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த 3ஐயும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். நாமும் நம்மை சுத்தம் பண்ணிக்கொள்ள உட்பிரகாரத்தின் 2 சத்தியங்களிலே முதல் சத்தியமாக இருக்கின்ற கல்வாரி வெண்கல தொட்டியை குறிப்பிடுகிற சுத்திகரிப்பின் செய்தியை கேட்க இருக்கிறோம். இன்றைய சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், எதிர் பேச்சு பேசுகிறவர்களாக வாழ்கிற குற்றம். தலைப்பினை நாம் எழுதியிருப்போமானால் அதற்கு வேண்டிய வேத வசனங்களையும் எழுதிக் கொள்வோம். 2 தீமோத்தேயு 2:25, ரோமர் 10:21, லூக்கா 21:15, அப்போஸ்தலர் 28:19. கடைசியாக நாம் எப்போதும் குறித்துக் கொள்ளக்கூடிய சங்கீதம் 73:13. சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, நாமும் நம்மை சுத்தம் பண்ணிக்கொள்ள இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகின்ற சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பினை பொருள் அறிந்து இந்த சத்தியத்தை நாம் கேட்க வேண்டும்.
எதிர்பேச்சு பேசுகிறவர்களாக வாழ்கிற குற்றம். தேவன் நமக்கு கிருபையாக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். தேவ ஜனமாக தேவ கிருபையிலே வாழ்ந்து வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையானது ஆவி, ஆத்துமா, சரீரத்தோடு தொடர்புடையது. நம்முடைய ஆவியாக, ஆத்துமாவாக, சரீரமாக இருக்கட்டும், குற்றமற்றதாக வாழ வேண்டும். குற்றமற்ற வாழ்க்கை நடத்த வேண்டிய நம்முடைய ஆவியோ, ஆத்துமாவோ, சரீரமோ ஏதோ வகையிலே குற்றங்களை செய்யக்கூடியதாக அமைந்திருக்கிறது. வேதத்திலே தேவ மனிதர்கள் செய்கிற குற்றங்கள் என்னதென்று நிறைய தெய்வம் எழுதி வச்சிருக்கிறார். அந்த குற்றங்களை சத்தியத்தின்படி நாம் அறிந்து கொள்ளுகிற போது அதனை நாம் செய்து வருகிறோமா அல்லது அதனை செய்யாமல் நாம் வாழ்ந்து வருகிறோமா என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு எதிர்பேச்சாக இருக்கிறபடியால் இந்த தலைப்பு நம்முடைய ஆவியோடு தொடர்புள்ளதாக இருக்கிறது. தேவன் மனிதனுக்கு அவனுக்குள் வைத்திருக்கிற ஆவி ஒரு சுடராக இருக்கிறது. அந்த சுடர், அந்த ஆவி குற்றமற்றதாக உபயோகப்பட வேண்டும், குற்றமற்றதாக செயல்பட வேண்டும். பல விதங்களிலே ஆவி குற்றமுள்ளதாக மாறி செயல்படும். அப்படி செயல்படுகிற செயல்பாட்டில் ஒன்றுதான் எதிர்பேச்சு. மனிதனுடைய ஆவி என்பது பேச்சை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மனிதன் தன்னுடைய ஆவியிலே, மனிதன் தன்னுடைய பேச்சிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டியதாக இருக்கிறது. கணவனோடு பேச வேண்டும், மனைவியோடு பேச வேண்டும், பிள்ளைகளோடு பேச வேண்டும், வீட்டிலே பெரியவர்களோடு பேச வேண்டும், உறவுகளோடு பேச வேண்டும், சமுதாயத்திலே மக்களோடு பேச வேண்டும், தெய்வத்தோடும் பேச வேண்டும். பேசுவதற்காக நமக்கு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியாகிய பேச்சிலே எதிர்பேச்சு என்கிற ஒரு தன்மை இருக்கிறதா? முதலாவது, எதிர்பேச்சு என்றால் என்ன? அதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எதிர்பேச்சுன்னா என்னன்னு புரிஞ்சிக்காம அதை எப்படி குற்றம்னு விளங்கிக்கிறது? ஒரு நபருக்கு எதிரிலே நின்று ஒருவர் பேசுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு நபருக்கு முன்னாக நின்று மற்றொரு நபர் பேச வாய்ப்பு இருக்கிறது. இதை எதிர்பேச்சு என்று வேதம் சொல்லவில்லை. எதிர்பேச்சு என்பது ஒருவருடைய பேச்சுக்கு தவறான மறுபேச்சு கொடுத்தால் அது எதிர்பேச்சு. ஒருவருடைய பேச்சுக்கு முரணாக பேசினால் அது எதிர்பேச்சு. ஒருவருடைய பேச்சுக்கு போட்டியாக பேசினால் அது எதிர்பேச்சு. இதெல்லாமே தவறுதலா நடக்கும். சில நேரங்கள்ல குழந்தைங்க கிட்ட பெரியவங்க இப்படி சொல்லுவாங்க, போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. அப்ப குழந்தை உடனே இரு போறேன் அப்படிங்க. இது மறு பேச்சு. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்னா இல்லையா அப்படின்னு சொல்லும் போது எனக்கே கால் வலிக்குது, ஆனா உண்மையிலே கால் வலிக்காது. ஒரு முரணான பேச்சு. ஒரு தாயோ தகப்பனோ பேசும்போது அதுக்கு பிள்ளை எதிர்பேச்சு பேசலாம் பேசக்கூடாதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. போட்டி பேச்சுன்னா என்ன? 2 தவணை சொல்லிட்டேன்ல, இப்ப போய் எடுத்துட்டு வரியா இல்லையா?
ஏன் அவன் உட்கார்ந்து இருக்கலாம்ல, அவனை போய் எடுத்துட்டு வர சொல்றது எதுக்கு? என்னையவே சொல்லிக்கிட்டு இருக்கிற போட்டி பேச்சு, இதெல்லாம் எதிர் பேச்சு. இந்த மாதிரி எத்தனையோ காரியங்கள்ல எதிர் பேச்ச நம்ம கொஞ்சம் சிந்திச்சோம்னா விளங்கிக்க முடியும். இப்படியெல்லாம் எதிர் பேச்சு பேசக்கூடிய அளவிற்கு தேவ ஜனமாகிய நாம் இருக்கிறோமா என்பதை நம்முடைய வாழ்க்கையில சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன் எதிர்பேச்ச பேசாம வாழணும்? ஏன் எதிர்பேச்சு பேசி வாழ்ந்தா என்ன? அது நம்முடைய ஆவிய மீறுதலுக்குட்படுத்தும். நம்முடைய ஆவி மீறுதலுக்குட்பட்டால் என்ன? ஆவி குற்றமுள்ளதாக மாறிவிடும். தேவன் தேவ ஜனங்களுடைய ஆவியை குற்றமுள்ளதாக இருக்க விரும்பவில்லை. ஆகவேதான் இன்னைக்கு இந்த சத்தியத்தை தெய்வம் நமக்கு பேச நாம் கேட்க இருக்கிறோம். இந்த தலைப்பை நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னா 2 தீமோத்தேயு 2:25 இருந்து எடுத்திருக்கிறோம். ரொம்ப ஆழமான ரகசியங்கள் இதுல மறைஞ்சிருக்கு. வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. எதிர் பேசுகிறவர்கள், வசனம் ஆரம்பத்திலேயே இந்த வார்த்தை இருக்கு, சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனந்திரும்புதலை அருளத்தக்கதாகவும். யாரு எதிர் பேச்ச பேசுவாங்க அப்படின்னா சத்தியத்தை அறியாதவங்க. நம்ம எவ்வளவோ சத்தியங்களை கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஒன்றல்ல, இரண்டல்ல, ஆயிரமான வசனங்கள்ல சத்தியங்களை கேட்டுக்கொண்டு வருகிறோம். எத்தனை வசனங்களை வாழ்க்கையில கடைபிடிச்சு நம்முடைய வாழ்க்கையின் சந்தர்ப்பங்கள்ல எதிர் பேச்ச பேசாம வாழ்ந்து வருகிறோம். ரொம்ப சிந்திச்சு பார்க்க வேண்டிய காரியமா இருக்கு. எதிர் பேச்ச பேசக்கூடியவங்க தெய்வத்தால மனம் திரும்புதல பெறணும். ஒருவேளை நீங்களும் நானும் எதிர் பேசக்கூடிய ஆவியை உடைய குற்றத்தை உடையவர்களாக இருந்தோம் அப்படின்னா இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பு செய்தியை கேட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டிய அவசியத்திலையும் இருக்கிறோம். நான் எதிர் பேச்சு பேசினதே இல்லை, நான் எதிர் பேச்செல்லாம் பேச மாட்டேன், அப்படிப்பட்ட ஆளெல்லாம் நான் இல்லை, அப்படி யாரும் நம்ம சொல்ல முடியாது. நம்மை நாமே நிதானிக்காமல் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆவியின் செயல்பாட்டின் தன்மை என்னவென்று அறியாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆவியை காப்பாற்றணும், நம்முடைய ஆவியை சரியா உபயோகப்படுத்தணும். நம்முடைய ஆவியில பேச்சுல எப்படியெல்லாம் பேச்சு வெளிப்படணுங்கிறதெல்லாம் சத்தியத்தை அறிஞ்சு கண்டுபிடிச்சு பேசி வாழணும். இனி நம்ம அடுத்தடுத்த வசனங்கள் மூலமா இந்த எதிர் பேச்ச கொஞ்சம் விளங்கிக்கப்போம். ரோமர் 10:21 வாசிக்கிறேன், கேளுங்க. இஸ்ரவேலை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர் பேசுகிறவர்களுமாயிருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லி இருக்கிறான். பழைய ஏற்பாட்டைச் சேர்ந்த தேவ ஜனமாகிய இஸ்ரவேலரை குறித்து தேவ ஊழியன் சொன்னதாக அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மேற்கோள் காண்பித்து எழுதியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் தேவ ஜனம் யாருன்னா இஸ்ரவேலர் தான். அவங்களுடைய சுபாவம், அவர்களுடைய ஆவி, அவர்களுடைய பேச்சு தேவ ஜனமா இருந்தும் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது என்பதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. எதிர் பேசுகிறவர்கள், அந்த ஜனங்களுடைய ஆவியை குறித்து தெய்வம் அப்படி எழுதி வச்சிருக்கிறார். அவருடைய ஆவியில மீறுதல் வர்றதெல்லாம் தெய்வம் கண்டுபிடிச்சிருக்கிறார். நம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமா தெய்வம் அவர்களோட பேசும்போது அதை அப்படியே ஏத்துக்கிறது கிடையாது, ஏத்து பேசுறது. நாங்க பாட்டுக்கு ஏத்துல இருந்திருப்போம்ல, எங்களை சாகடிக்கிறதுக்கு அந்த வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு வந்த, வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு வர்றது நோக்கம் அல்ல, வனாந்தர வழியா கானான் போகணுங்கிறது தான் நோக்கம். ஏத்துல இருந்து புறப்பட்ட உடனேயே வா கானான் இருக்கும்.
போகும் வழி எப்படி வேணா இருக்கலாம்ல. எதுக்கு எடுத்தாலும் எதிர்பேச்சு. காணான்னு கூட்டிட்டு போறேன்னு சொன்ன, வந்தோம், போற வழியில மனுஷாளுக்கு குடிக்க தண்ணி இருக்குதா? எப்படி எப்படி எல்லாம் பேசி இருக்கிறாங்க. தேவ ஜனங்கள் எதிர்பேச்சு. ஊழியக்காரன் போற வழியில தேவன் என்ன சொல்றாரோ அதெல்லாம் சொல்லும் போது அதை பத்தி எல்லாம் கேட்கறது கிடையாது. தான் இஷ்டத்துக்கு பேசுறது பேச்சு. தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, இதை இஸ்ரவேலர் அறியல. இஸ்ரவேலருக்கு தெய்வம் சொன்ன சத்தியத்தை அவங்க அறியல. அறியாததுனால எதிர்பேசக்கூடிய ஜனங்களா வாழ்ந்திருக்கிறாங்க. ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இஸ்ரவேலர் எதிர்பேச்சு பேசுகிறவர்களா வாழ்ந்திருக்கலாம். புதிய ஏற்பாட்டு சபையில, புதிய ஏற்பாட்டு ஜனங்கள்ல அப்படியெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தோம். ஆனா நம்ம ஆவி எப்படியெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? இல்ல நம்முடைய ஆவி எதிர்பேச்ச பேசக்கூடியதாக இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? உள்ள வந்த உடனேயே பரலோகத்தில் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். போக போக ஒவ்வொரு சூழ்நிலையும் வரும்போதுதான், நம்ம வாயை திறந்து பேசும்போதுதான் நம்ம யாருன்னு கண்டுபிடிக்க முடியுது. ஊழியர்களா இருக்கட்டும், உடன் ஊழியர்களா இருக்கட்டும், தேவ ஜனங்களா இருக்கட்டும், நம்ம எல்லாரும் பொதுவா சாதாரணமா பேசுவோம், நல்லா பேசுவோம். ஏதாவது ஒரு காரியம்னு வரும்போது, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஏதாவது ஒரு சூழ்நிலைன்னு வரும்போது, அங்க சத்தியத்தை அறிஞ்சு நம்ம சராசரியா பேசுறோமா, சத்தியத்தின் அடிப்படையில பேசுறோமான்னு பார்த்தா பெரும்பாலும் எதிர்பேச்சு பேசக்கூடியவர்களாக தான் பல நேரங்கள்ல எல்லாரும் இருக்கிறோம். பிரதர், அந்த பாயெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைங்க பிரதர், எனக்கு வேலை இருக்குங்க, நான் போறேங்க. என்னங்க எவ்வளவு நேரங்க ஆயிரப்போ, நான் யாரையாவது வச்சு செஞ்சுக்கங்க, நான் போறேங்க. ஏதாவது ஒண்ணு சொன்னா எல்லாத்துக்கும் மறு பேச்சு, எல்லாத்துக்கும் முரண் பேச்சு, எல்லாத்துக்கும் போட்டியான பேச்சு. சொல்லாம செய்யறோமா இல்ல சொல்லி செய்யறோமா? சொல்லாமலும் செய்யறதில்லை, சொன்னாலும் எதிர்பேச்ச பேச. ஏங்க நேரம் கழிச்சு வர்றீங்க? என்னை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. என்ன தெரியும்? அதெல்லாம் விடுங்க, விஷயத்துக்கு வாங்க. எதுக்கு எடுத்தாலும் மறு பேச்சு, முரண் பேச்சு, போட்டி பேச்சு. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி பேசி வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோங்கிறத கண்டுபிடிக்கணும். தேவ ஜனமா எப்படி பேசுறோங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்த வசனம் லூக்கா 21:15. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். தேவனுடைய ஊழியர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்யும் போது மற்றவங்க எதிர் பேச்சு அவர்களிடத்துல பேசுறாங்கன்னா அதற்கு தெய்வம் ஊழியர்களுக்கு என்ன மாதிரியான காரியங்களை கொடுப்பேன்னு இந்த வசனத்துல எழுதி இருக்கு. ஆனா இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் ஏன் எதிர்பேச்ச பேசுறாங்க அப்படின்னா அவர்களுக்குள்ள விரோதம் இருக்கும். எதிர்பேச்சு என்பது மீறுதலாக இருக்குமானால் விரோதம் என்பது அக்கிரமமாக இருக்கிறது. மனசுல விரோதங்கிற அக்கிரமம் இருக்கும் போது விரோதம் இன்னொரு விதமான குற்றம். அந்த குற்றம் மனசுல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஆவி எதிர்பேச்ச பேசக்கூடியதா இருக்கும். உடைய ஆவி குற்றம் செய்ய ஆத்துமா ஒரு அடிப்படையா இருக்கு. ஆத்துமாவையும் கொஞ்சம் செக் பண்ணணும். உடைய ஆவிய எதிர்பேச்ச உடையவர்களா பேசக்கூடியவர்களா இருக்கிறோமாங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு அடிப்படையா ஆத்துமால விரோதங்கிற அந்த தன்மை இருக்குங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ரெண்டு பேரும் நல்லா பழகுவாங்க, ஏதோ ஒரு காரியத்துல விரோதம் வந்துடும். பணமா இருக்கலாம், மதிப்பா இருக்கலாம், ஏதோ ஒண்ணுல விரோதம் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களும் இவங்களும் பேசிக்கிறது எப்பவுமே பாத்தீங்கன்னா எதிர்பேச்சா இருக்கும். இது பேசலாமா பேசக்கூடாதுங்கிறதெல்லாம் நிதானிக்கிறதே கிடையாது. எத்தனை கணவன் மனைவி விரோதமா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எதிர்பேச்ச பேசி வாழ்றாங்க. எத்தனை பெற்றோரும் பிள்ளைகளும் மனசுக்குள்ள விரோதத்தை வச்சுக்கிட்டு எதிர்பேச்ச பேசி வாழ்றாங்க. எத்தனை உறவுகள் ஏதோ ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கிட்டு அதுல விரோதத்தை உண்டு பண்ணிக்கிட்டு
எப்ப பார்த்தாலும் பேசும்போது எதிர்பேச்சாவே பேசுறது. சத்தியம்னு ஒண்ணு இருக்குது, அதை கொண்டு வந்து வச்சு அதை அறிஞ்சு அதன் அடிப்படையில ஒருவருக்கொருவர் எதிர்பேச்ச பேசாம நம்ம பேசணுமேங்கிற அந்த ஒரு தெளிவு வர்றதில்லையே. குற்றத்தோட வாழ்றோமா, குற்றம் இல்லாம வாழ்றோமா, என்ன வேணா பேசலான்னு பேசி வாழ்றோமா, இல்ல இப்படிதான் பேசணுமேனு சொல்லி அறிஞ்சு வாழ்க்கையை நடத்துறோம். எதையுமே பகுத்து பார்க்கறது. அதனாலதான் பிரச்சனை. அடுத்த வசனம் அப்போஸ்தலர் 28:19. யூதர்கள் அதற்கு எதிர் பேசின போது நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதாயிருந்தது. ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றம் சாட்ட வேண்டும் என்று நான் அப்படி செய்யவில்லை. இவ்வளவு அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பாரு. என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றம் சாட்ட வேண்டும் என்று நான் அப்படி செய்யவில்லை. யூதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பவுல் யூதர்களை குற்றம் சாட்டுவதான் நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சதுனாலதான் பவுலுக்கு எதிராக அவங்க பேசுறாங்க. ஆனா இங்க பவுலும் பேசலாம். பவுல் பேசுறதுல நியாயம் இருக்கு, அங்க குற்றம் இல்லை. அவன் எதிர்பேச்சு பேசல. யூதர்கள் பேசினதுக்கு இவனும் பேசுறான், ஆனா அவன் எதிர்பேச்சு பேசல. யூதர்கள் தான் ஏத்து பேசுறாங்க. பவுல் வேத முறைமைகளை பத்தி என்ன சொல்றாங்கிறத விளங்கிக்காம, சத்தியத்தை அறியாம, பவுல் தேவனுடைய ஊழியக்காரன் கண்டுபிடிக்காம அவனுக்கு எதிர்பேச்சு பேசக்கூடிய சொந்த ஜனமா இருந்திருக்கிறாங்க. சொந்த ஜனம் நமக்கு எதிர்பேச்சு பேசுறாங்க. தப்பா விளங்கிக்கிறதுனாலதான், விரோதத்தை மனசுல வச்சிருக்கிறதுனாலதான். நம்ம யாரு மேலேயும் மனசுல விரோதத்தை வச்சிருக்க கூடாது. சத்தியத்தை அறியாம வாழக்கூடாது. தேவனுடைய பார்வையில ஆவியில மீறுதலை கொண்டு வரக்கூடிய எதிர்பேச்ச நாம யாருக்கும் பேசாம இருக்கணும். ஊழியர்களிடத்திலையும் சரி, உடன் ஊழியரிடத்திலையும் சரி, விசுவாசிகளிடத்திலையும் சரி, சொந்த மந்தங்களிடத்திலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, எல்லா இடத்திலையும் சரி, தேவ ஜனமா, தேவனுடைய ஊழியனா எதிர்பேச்ச பேசக்கூடாது. யார் என்ன பேசுறான்னு ஒருவருக்கொருவர் நிதானிச்சு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தெளிவுள்ளவர்களா வாழணும். எதிர்பேச்சுனா மறு பேச்சு, எதிர்பேச்சுனா முரண் பேச்சு, எதிர்பேச்சு அப்படின்னா போட்டி பேச்சு. நம்ம நினைக்கிறத செய்து காட்டணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறது. சத்தியத்தின்படி நாம பேசுறோமா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்காம இப்படி எல்லாம் பேசுறது. சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் எல்லாவையிலே என் கைகளை கழுவினேன். ஆத்துமால இருக்கிற அக்கிரமத்தை கண்டுபிடிச்சிருக்கான். ஒரு பக்கம் அவன் ஆவியில இருக்கிற மீறுதலை கண்டுபிடிச்சிருப்பான், இன்னொரு பக்கம் சரீரத்தில் இருக்கிற பாவத்தையும் கண்டுபிடிச்சு தன்னை குற்றம் இல்லாமையில கல்வாரி வெண்கல தொட்டி, இன்னைக்கு நமக்கு அன்னைக்கு வெண்கல தொட்டி, அதுல அவன் தன்னை கழுவி கொண்டு நம்ம ஆத்துமால இருக்கிற குற்றங்களை, நம்ம ஆவியில எதிர்பேச்சுங்கிற மீறுதலை, நம்முடைய சரீரத்துல எதிர்த்து நிற்கக்கூடிய காரியங்களை, பாவங்களை செய்யக்கூடியவர்களா இருக்கிறோமா இல்லையாங்கிறத இன்னைக்கு நம்ம உணர்ந்து கண்டுபிடிச்சு மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கும் போது நம்ம மனம் திரும்பி நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை சுத்தம் பண்ணிக்கொள்ள எல்லாரும் கல்வாரி வெண்கல தொட்டி எண்ணெயில எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாம். நானும் நாமும் இன்றைக்கு கேட்ட சுத்திகரிப்பின் செய்தியின் அடிப்படையில எதிர் பேச்சு பேசுகிறவர்களாக வாழ்கிற குற்றம் என்ற சுத்திகரிப்பின் சத்தியத்தின் அடிப்படையில கணவனிடத்துல, மனைவியினிடத்துல, பெற்றோரிடத்துல, பிள்ளைகளிடத்துல, பெரியோர்களிடத்துல, உறவுகளிடத்துல, சமுதாயத்துல, சபையில நான் பல நேரங்கள்ல பேசி இருக்கிறேன். ஆனால் சத்தியத்தை அறியாம, அவசியமே இல்லாம மறு பேச்சை எங்கேயாவது பேசி இருக்கிறேனா? இல்ல தேவையே இல்லாம முரணா பேசி இருக்கிறேனா? இல்ல குற்றத்தை கொண்டு வருங்கிறத கண்டுபிடிக்காம போட்டியா பேசி இருக்கிறேனா? என்ன உணர்த்தும் தெய்வமே. சில நேரங்கள்ல மனைவி சொல்றத கூட செய்ய வேண்டியதா இருக்கும். இவன் என்ன சொல்றது, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி, என்ன என்கிட்ட இப்படி சொல்றேன்னு சொல்லி எதிர்பேச்ச பேசி இருக்கிறோமா? பல நேரங்கள்ல கணவன் சொல்றத செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கக்கூடிய மனைவிமார்கள் கணவனை ரொம்ப சாதாரணமா பார்த்து, எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்ப,
கணவனிடத்துல எதிர்பேச்ச பேசக்கூடிய மனைவியா இருந்திருக்கிறோமா? மாமனார் ஆச்சே மாமியார் ஆச்சேன்னு சொல்லி ஒரு மதிப்பு மரியாதை இல்லாம, அவர்கள் சொல்வது நல்லதா கெட்டதான்னு விளங்காம நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? எதிர்பேச்ச பேசக்கூடியவர்களா இருந்திருக்கிறோமா? சொந்தம் பந்தங்கள் மத்தியில பிடிச்சிருந்தா நல்லா பேசுறது, பிடிக்கலனா எதிர்பேச்சை வெளிப்படுத்துகிறது. ஒத்து வந்தா நல்லா பேசுறது, ஒத்து வரலனா எதிர்பேச்ச பேசுறது. சொந்தம் பந்தங்கள் மத்தியில மட்டுமல்ல, சமுதாயத்துல மட்டுமல்ல, இதே காரியத்தை சபையிலையும் சக ஜனங்கள் மத்தியில, விசுவாசிகள் மத்தியில நாம வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருந்திருக்கிறோமா? ஊழியர்களிடத்துல கூட நாம எப்படி பேசிக்கிட்டு இருக்கோம்? ஊழியக்காரர்கள் கூட விசுவாசிகள் இடத்துல எப்படி பேசுறோம்? எதிர்பேச்சு எல்லாரிடத்திலும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. என்னிடத்திலே வந்ததை எனக்கு உணர்த்தும். நாம் மனம் திரும்பணும். இவ்வளவோ பேச்ச குறிச்ச வசனங்களை கேட்டு இருந்தோம். நான் எப்படி பேசணுங்கிறத அறியாம பல நேரங்களில் எதிர்பேச்ச பேசி என் ஆவிய மீறுதலுக்கு உட்படுத்தி இருந்தேன். அப்படின்னா என் ஆத்துமால அக்கிரமம் நிறைஞ்சிருக்கு. அந்த அக்கிரமம் என் ஆவிய மீறுதலுக்கு உட்படுத்தி முடிவா சரீரத்துல என்னைய பாவ கிரியையும் செய்ய ஒருத்தருக்கோ ஒரு குடும்பத்துக்கோ எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நபரா நான் மாறி இருக்கிறேனா? என்னை வெளிப்படுத்துங்க தெய்வமே. என் அக்கிரமங்களை, என் மீறுதல்களை, என் பாவங்களை நான் கண்டுபிடிச்சு மனம் திரும்பணும் ஆண்டவரே. என்னை உணர்த்தும்னு சொல்லி கேட்க வேண்டாமா? சிறு பிள்ளைகளா இருந்தாலும் கேட்கணும், வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் கேட்கணும், சௌரியமார்களா இருந்தாலும் சௌரமார்களா இருந்தாலும் ஊழியர்களா இருந்தாலும் எல்லாரும் என்ன உணர்த்தும்னு கேட்கணும். கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில் ஒரு பக்கம் நம்ம மனம் திரும்புவது முக்கியமா இருக்கிறது போல, கடந்த ஒரு வார காலம் நம்ம வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோம். கண்கள் எப்படிப்பட்டதா இருந்தது? கண்களின் இச்சைகளுக்கு இடம் கொடுத்ததா இருக்கிறதா? நம்முடைய வாழ் எப்படி இருக்கிறது? ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுத்திருக்கிறதா? நம்முடைய மாமிசம் எப்படி இருந்திருக்கிறது? உடல் இச்சைகளுக்கு இடம் கொடுத்திருந்திருக்கிறதா? மாம்ச இச்சைகளுக்கு உடலை பேணாமல் இருந்து என்று எழுதி இருக்கிறத எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறோம்? என்ன வனத்தோன்னு சொல்லி கேட்கணும். எத்தனையோ பேருக்கிட்ட பேசி இருக்கிறோம். எதிர்பேச்சு மட்டுமா? அவதூறு பேசி இருக்கிறோமா? பொரட்டு பேசி இருக்கிறோமா? பொய்ய பேசி இருக்கிறோமா? எத்தனையோ காரியத்தை நினைச்சிருக்கிறோம், சிந்திச்சிருக்கிறோம், யோசிச்சிருக்கிறோம். கெட்ட சிந்தை, கேடான சிந்தை, பொல்லாத சிந்தை, மதிகேடான சிந்தனை எனக்கு வந்துச்சா? என்ன உணர்த்தும். எத்தனையோ பேர்கிட்ட நம்முடைய வாழ்க்கையில கிரியை நடப்பிச்சிருக்கிறோம். எல்லாமே சரியா இருந்துச்சா? பாவ கிரியைகள், துர்க்கிரியைகள், கெட்ட நடத்தைகள், தகாத செய்கைகள், தப்பிதங்கள் என்னிடத்திலே உண்டானதோ என்ன உணர்த்துன்னு சொல்லி கேட்க வேண்டாமா? எவ்வளோ முறை மனம் திரும்பினாலும் திரும்ப திரும்ப அதையே செய்யக்கூடிய அடிமைத்தனமும் நம்ம கிட்ட இருந்திருக்குத. இதெல்லாத்தையும் எனக்கு உணர்த்துன்னு சொல்லி ஒரே ஒரு நிமிஷம் நம்ம மனம் திரும்பி அதை மௌனமா அறிக்கை பண்ணுவோமா? உங்களோடு கூட நானும் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று எழுதி இருக்கிறத நம்ம குற்றங்களை எல்லாம் உணர்ந்து அறிக்கை செய்திருந்தோம்னா கல்வாரி வெண்கல தொட்டியிலே கழுவப்பட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில வார்த்தை ஜீவனால கழுவப்பட, நாமத்துல மன்னிப்பு பெற, வசனத்தினால சுத்தம் பண்ணப்பட ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு செபிக்க இருக்கிற சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவர முதல் சத்தியத்தை சுத்திகரிப்பின் செய்தியை கேட்டு நாங்க மனம் திரும்பி இருக்கிறோம். எங்களுடைய குற்றங்களை உணர்ந்து அறிக்கை செய்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால எங்களை மன்னிங்க. அவர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில கொடுத்த குற்றமற்ற, மாசற்ற, வெளியேறப்பெற்ற ஜீவ ஆவி ரத்தம் ஜலத்தினால எங்களை கழுவுங்க. எபேசியர் 5:26, 1 கொரிந்தியர் 6:11, 1 யோவான் 1:7 படி சத்திய வசனத்தினால எங்களை ஒவ்வொருவரையும் சுத்தமாக்குங்க. எங்கள் வேண்டிக் கொண்டபடியே நீ செய்து விசுவாசிக்க சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு ஜெபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.